நடிகர் ரோபோ சங்கருடைய மறைவு அனைவரையும் சோகத்திலும் அதிர்ச்சியிலுமே ஆழ்த்தியிருக்கு. 20 வருடங்களுக்கு முன்பு விஜய் டிவியுடைய வாயிலாக நம் அனைவருக்குமே பரிச்சயமானவர் தான் ரோபோ சங்கர். பொதுவாக நம்மை சிரிக்க வைப்பவர்கள் யாரையுமே நம்மளால மறக்கவோ வெறுக்கவோ முடியாது. அந்த வகையில கடந்த 20 வருடங்களாக நம்மை சிரிக்க வைத்து வரும் ரோபோ சங்கருடைய மறைவு எளிதில் யாராலுமே கடந்து செல்ல முடியாது. 46 வயதுல இப்படி ஒரு மகா கலைஞன் நம்மை விட்டு பிரிந்து செல்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோய் காரணமாக பாதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை பெற்று மீண்டும் குணமடைந்த ரோபோ சங்கர் அவர்கள் அதன் பிறகு தொடர்ந்து படங்கள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிய ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பு தளத்துல மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதன் பிறகு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்திருக்காரு. அவருடைய பிரிவை தொடர்ந்து அனைவருமே அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டும் இருக்காங்க. ரோபோ சங்கர் யாரை குருவாக நினைத்து இந்த திரையுலகிற்கு வந்தாரோ அவரே ரோபோ சங்கரை சகோதரர் என குறிப்பிட்டு தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கமலஹாசன் தான் ரோபோ சங்கருக்கு மிகவும் பிடித்த நடிகர். அவரை குருவாக நினைத்து அவரை பார்த்துதான் இந்த துறைக்கு ரோபோ சங்கர் அவர்கள் வந்திருந்தார். இந்த நிலையில ரோபோ சங்கருடைய பிரிவை கேட்டு மனம் வருந்தி கமலஹாசன் நேற்று ஒரு பதிவு ஒன்றையுமே போட்டிருந்தாரு. ரோபோ சங்கரை தன்னுடைய சகோதரர் என கூறி இரங்கலை தெரிவிச்சிருக்காரு கமல் அவர்கள். கமல் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களுமே ரோபோ சங்கர் அவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டும் இருக்காங்க. அந்த வகையில கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளாக நேர்ல சென்று ரோபோ சங்கர் அவர்களுக்கு அஞ்சலியுமே செலுத்திருக்காரா. இப்படி ஒரு மகா நடிகனை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு வருத்தத்துடன் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல்களையுமே தெரிவிச்சிருக்காரு.